ஒரு ரயில் பயணத்தின் போது நல்ல மழை. மின்னல் சத்தத்தில் எல்லாரும் பயந்தாங்கன்னே சொல்லலாம். அதே பயம் நந்தினிக்கு இருந்துச்சு. நந்தினி ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா. ஆனால் தூக்கம் பாதி போயிடுச்சு. மூஞ்சியில் ஒரு துக்கம், ஒரு குழப்பம் தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. அவள் பக்கத்தில் ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருந்தார். ஒரு பாயிண்ட்டுக்கு அவளை பார்த்து கேட்டார், என்னம்மா பயமாக இருக்கா? அல்லது யாரையாவது மறக்க முயற்சி பண்ணுறியா? நந்தினி அதை கேட்டு ஷாக் ஆகிட்டான். இவருக்கு எப்படி தெரியும்? என்னோட மனசில் இருக்கிறது அப்படியே கேட்குறாரே. எப்படி உங்களுக்கு தெரியும் தாத்தா? அது மெதுவாக கேட்டா. தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அந்த வழி கண்களுக்கு தெரியும் கண்ணு. அது என்கிட்டே நிறையாவே இருக்கு. அங்கே நந்தினியின் கண்ணிலிருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிக்க அர்ஜுனின் நினைவு நேராக தலைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி அவள் லவ்வரான அர்ஜுன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான். பாவம். அதிலிருந்து அவள் எதையோ பார்த்துக்கிட்டே இருப்பாளோ தவிர அவளுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத உலகம். எதுவுமே பழைய மாதிரி இல்லை தாத்தா. என்ன செய்ய? தாத்தா அவளோட கையில் இருந்த ஒரு பழைய மணிப்பர்ஸை பார்த்து சொன்னார், நான் கூட என் மனுஷியை இழந்தவன் தான். என்னாச்சு தாத்தா? நந்தினி கேட்க, அப்போ தாத்தா அவரோட ஸ்டோரியை காமாக சொல்ல ஆரம்பித்தார். என் மனைவி சுதா, அவள் நன்றாக இருந்தா. ஆனால் நான் தான் பிஸின்னு என் வேலையே கெதின்னு இருந்துட்டேன். என்னோட தப்பு அவள் காண்டாக்டையே குறைச்சிருச்சு. ஒரு நாள் நான் ரயிலிருந்து இறங்க போகிற நேரத்தில் ஒரு ஃபோன் வந்துச்சு கண்ணு. உங்கள் மனைவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு, நீங்கள் உடனே வாங்க என்று சொன்னாங்க. அப்படியான்னு கேட்டுட்டு உடனே நாங்கள் செல்ல முயற்சி செய்தேன். ஆனால் சில சூழ்நிலை, அன்னைக்குன்னு பார்த்து ஃபுல் டிராஃபிக். அந்த டிராஃபிக்லையும் நான் ஓடி போனேன். ஆனால் என்ன செய்ய, நாங்கள் போய் சேர்றதுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லும்போதே தாத்தாவின் குரலில் நடுக்கம். பாவம், அவள் என்னை விட்டுட்டு போயிட்டாமா என்று அழ ஆரம்பித்தார். நந்தினி முழுசாக கவனமாக கேட்டா. அவள் ஒரு நாள் கூட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதில்லை. ஃபோனில் கூட நான் சரியாக பேச மாட்டேன். அப்போ தெரியல அவள் அருமை. இப்போ அவள் இல்லையேன்னு என்னை கொல்லுது. அவளை நல்லா பார்த்துருக்கலாமோன்னு இப்போ தோணுது. என்ன செய்ய, கண் இருக்கும்போது அதுவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க தாத்தா? அவள் ஜென்னியனுவா கேட்டா. மேனேஜே பண்ணலம்மா. ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் இந்த ரயிலில் வந்துடுவேன். அவள் என்னை கடைசியாக பார்க்க வந்த ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே போய் இறங்கிடுவேன். ஏன், என்ன ஸ்பெஷல் அந்த ஸ்டேஷனில்? அவள் ஒரு நாள் கோபம் குறித்து என்னை மன்னிச்சிருவாளோன்னு ஒரு ஃபூலிஷான நம்பிக்கை தான்மா. அது இல்லை என்றால் அங்கே போன என் மனசு கொஞ்சம் லேசாக இருக்கும். அந்த வாக்கியம் கேட்டவுடன் நந்தினி மனசு லேசாச்சு. அவள் சடனாக அர்ஜுனை பற்றி பேச ஆரம்பித்தாள். அவங்க ஃபர்ஸ்ட் மீட், அவங்க ஃபைட்ஸ், அவங்க லாஸ்ட் கால் எல்லாத்தையும் ஓப்பனாக பேச ஆரம்பித்தா. தாத்தா பேசாமல் சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தா. அந்த சைலன்ஸே அவளுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ரயில் மெதுவாக அடுத்த ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாத்தா, இதுதாம்மா என் ஸ்டேஷன். தாத்தா எழுந்து நின்றார். நந்தினிக்கு ஸ்மைல் பண்ணிட்டு சொன்னா, நன்றி தாத்தா. இது வரைக்கும் யாரிடமும் பேச முடியல, இப்போ கொஞ்சம் லேசாக இருக்குது என் மனசு. தாத்தாவும் சிரித்தார். உங்கள் ஸ்டோரி எனக்கும் கொஞ்சம் நிம்மதி தந்ததும்மா. தாத்தா இறங்கி மெல்ல மெல்ல நடந்து போயிட்டார். ரயில் மீண்டும் நகர ஆரம்பித்தது. நந்தினி ஜன்னலில் பார்த்துக்கிட்டே இருந்தா. மழை இன்னும் அடிச்சுட்டே இருந்தது. ஆனால் அவளோட மனசு முதல் முறையாக கொஞ்சம் அமைதி. அவள் மனசில் ஒரு தாட் மட்டும் வந்துட்டு போச்சு. இந்த இரவு ரயில் பயணம் என் வாழ்க்கையே வேறு மாதிரி கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு. என்ன மாயம். நன்றி அந்த தாத்தாக்கு தான் சொல்லணும். பாவம், அவ்வளோ வழியிலும் என்னோட பெயின் கேட்டுட்டு இருந்தாருல்ல, அதனால தானோ என்னோட பெயின் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த மாற்றம் கூட அவனால தான். அவள் அர்ஜுனை நினச்சா. அவங்க ஃபைட்ஸ், அவங்க சில்லி ஆர்கியூமெண்ட்ஸ், போகிற நேரத்தில் சொல்லணும் செய்யணும் என தோன்றிய அனைத்தும் அடுத்த நாளைக்கு தள்ளி வச்சு எதையும் சொல்லாமல் அவன் போயிட்டான். அந்த மாதிரி நமக்கு வராமல் இருக்கணும்னா நமக்கு அருகில் இருக்கிறவங்கள இருக்கும்போதே வேல்யூ பண்ணணும். நாளை குற்ற உணர்ச்சி அவாய்ட் பண்ணுற ஒரே வழி அதுதான். நாளைக்கு நம்ம இருப்போன்னு ஒரு உறுதியும் இல்லை.
இருக்கிற வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள, நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நேசிக்க கற்றுக்கணும். அண்ட் கொஞ்ச நேரமாச்சும் டைம் ஸ்பென்ன கற்றுக்கணும். ரயில் நெக்ஸ்ட் டனலுக்குள்ளே புகுந்து வெளியே வரும்போது ஜன்னல் வெளிச்சம் அவൾക്ക് பளிச்சுன்னு அவள் மூஞ்சியில் அடிக்க நந்தினிக்கு ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி வந்தது. இப்போ இருந்தே யாரையாச்சும் நேசிக்கிறோம்னா அதை சொல்லணும், அவங்களுக்குன்னு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் காட்டணும். லைஃப்பில் ரிக்ரெட்களை அவாய்ட் பண்ணுற பெஸ்ட் ஷார்ட்கட் அதுதான். வேல்யூ பண்ணணும். நாளைக்குன்னு யாருக்கும் கேரண்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் அவாய்ட் பண்ணணும்? ஏன் வேலைன்னு கெதின்னு அதையே பிடிச்சிட்ருக்கணும்? கொஞ்சம் யோசிக்கலாமே. லாங் டைம் ஆஃப்டர் அவள் ஒரு நிம்மதியான தூக்கத்துக்கு போயிட்டா. இப்போ நமக்கு நிறைய பேருக்கு இல்லாதது அதுதான். இந்த கதையை கேட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.